ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஞ்சு சாம்சன் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக தன்னுடைய கடைசி ஐபிஎல் போட்டியை விளையாடுறாங்க அப்படின்னு தற்போது பார்த்திங்கன்னா ஒரு நபர் எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது சிஎஸ்கே அடுத்த மினி ஏலத்திற்கு முன்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டனான சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி வாங்க போகிறாங்க அப்படின்னு தற்போது நம்பக்கூடிய இடத்துல இருந்து தகவல் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். போர் பதற்றத்தின் காரணத்தினால தடைப்பட்ட ஐபிஎல் தற்போது மீண்டும் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிலைமையில் தற்போதைய போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதுறாங்க. இந்த போட்டிக்கு முன்பாக ஒரு நபர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு ட்வீட் தான் தற்போது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நடப்பு ஐபிஎல் தொடர் முடிந்த உடனே அடுத்த சீசனுக்கான மினி ஏலம் துவங்குவதற்கு முன்பாக சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையே பெரிய ட்ரேடிங் ஒன்று நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது 2024 குஜராத் கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியாவை எப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் பெற்றாங்களோ அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ட்ரேடிங் மூலம் பெற இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு முன்னதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கும் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கும் இடையே நிலவக்கூடிய ஒரு பனிப்போர் காரணத்தினால இந்த ஒரு ட்ரேடிங் நடக்க இருப்பதாக சமூக வலைத்தளத்தில் தகவல் வெளியானுச்சு. ராஜஸ்தானுடைய தொடர் தோல்விகள், சஞ்சு சாம்சனின் காயம், அதே போல் மோசமான ஃபார்ம், இவங்க இரண்டு பேருக்குமான இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சு சாம்சனிடம் 2021ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கான கேப்டன் பதவி ஒப்படைக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா 2022 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் மட்டுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃபுக்கு போனாங்க. 2022ஆம் ஆண்டு அவங்க இறுதிப் போட்டியில் தோற்றாங்க. அதற்கு பிறகு 2021, 23, 25 ஆகிய ஆண்டுகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப்குள்ளே வரவில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு பல போட்டிகளில் ரியான் பராக் தலைமையில் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சஞ்சு சாம்சனிடம் தற்போது போதிய பலன்கள் கிடைப்பதில்லை அப்படின்ற காரணத்தினாலும் டிராவிட் உடனான மோதல் காரணத்தினாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தற்போது சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேவின் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரரோடு தற்போது ட்ரேடிங் செய்ய போகிறாங்க அப்படின்னு தற்போது திட்டமிட்டு ரூபா தகவல் வெளியாகி இருக்கு. எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபுட்பாய் அப்படின்ற ஒரு பயனர் தன்னுடைய ட்விட்டர் கணக்கில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. மே 20 அதிகாலை 2:11 மணி அளவில் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ட்வீட்டில் அடுத்த சீசன் தான் விளையாட உள்ள புதிய அணிக்கு எதிராக, அதாவது சிஎஸ்கே அணிக்கு எதிராக தற்போது அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் தான் விளையாட உள்ள புதிய அணிக்கும் புதிய வழிகாட்டுக்கும் எதிராக இன்று கேப்டனாக ஒரு கடைசி போட்டி அப்படின்னு கடந்த சீசன்களில் 2 தோல்வியின் காரணத்தினால கடந்த 2 சீசன்களில் அவங்களுக்கு தொடர்ச்சியான தோல்வியின் காரணத்தினால தற்போது ஒரு புதிய கேப்டனை நாடி போகிறாங்க அப்படின்னும் தற்போது சிஎஸ்கே அணியை குறிப்பிட்டு அந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா ட்வீட்டை போட்டிருக்காங்க. சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக தனது தோனியை தவிர்த்து தற்போது வேறு ஒரு நட்சத்திர வீரரை தற்போது ராஜஸ்தானுக்கு தாரை வார்க்க இருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் 18 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக சிஎஸ்கே தனது 18 கோடி ரூபாய் மதிப்பிலான ருத்ராஜ் கைக்வாடை கொடுக்க போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஜடேஜாவை அங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ஒரு தகவலில் கூறப்படுது. தற்போது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்காக ட்ரேடிங் முறையில் வாங்க இருப்பது உண்மைதான். அதே நேரத்தில் நட்சத்திர வீரர்களாக தற்போது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் அப்படி இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா, இவங்க 2 பேரில் யாரோ ஒருவர் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போக போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.